கண்டுபிடிச்சான். ஏண்டா செவனேன்னு உட்காந்துருக்க மூஞ்சில ஏண்டா மிதிக்கிற? அவனே வழியில குதிச்சிட்டு இருக்கான், ஏன்டா தேவலாம வெறுப்பேத்துற? பொட்ட பிள்ளைக்காண்டி இவ்வளவு தூரம் இறங்கலாம் பண்ணாங்கடா, தாங்க முடியல. கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்கடா, எல்லா வேலையும் சும்மா சவட்டு மணிக்கு பண்றது என்ன? இலைய உருவனது இன்னொருத்தன், நீ சம்மதம் இல்லாம அவனோட பேண்ட் தூக்கி போட்டு போற. பேபி இந்த இலை கொஞ்சம் தொட்டு போடுறீ. ஏண்டா இதுக்கு? ஏய் என்ன பண்ற? இல்ல நீ தொட்டு கொடுத்தா சாதா இலை கூட கஞ்சா இலை மாறி இருக்கு. தலைவா பார்த்து பேசி, எப்ப பார்த்தாலும் இப்படித்தானா? இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்க முடியாது போல, இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் சரியா பண்ணிட்டான், கடைசியில போஸ மட்டும் மாத்திட்டான். ஐயோ போச்சே. டேய் அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட சொன்னான்டா, எண்ணெயை தூக்கி இப்படி மேல ஊத்த சொல்லல. நல்ல கம்பாரிசன், நல்லா இருக்கு. அவன் உயிரை கொடுத்து தள்ளிட்டு இருக்க, நீ கல்ல வச்சு அண்டமா கொடுக்குற. நீ தம்பி நீ சும்மா இருந்தாலும் உன் கிரகம் சும்மா இருக்காதியா? அட பாவி, கனவுலயே மோந்துட்டியா என்ன? இது என்னடா ரெப்ரிய போட்டு அடிக்கிறீங்க? இப்படிப்பட்ட பிறந்து கூட தான் எதனால பண்ணணும். என்னடா கோவில் கட்டணும் டொனேஷன் வாங்கிட்டு இருக்கியாமே? என் தேவதை கட்ட உங்க அம்மாவுக்கு கோயில் கட்டணும் தான் நீ டொனேஷன் வாங்கிட்டு இருக்கேன். சரிதான், அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது கைக்கு தான் வச்சிருக்கான், ரெண்டாவது உள்ளது கரெக்டா மூஞ்சுக்கு தான் வச்சிருக்கான். அநியாயமா தாத்தா பதறிட்டா இருப்பான்.